சூரியன் மெல்ல கண்விழிக்கும் ஒரு அழகான காலை பொழுதில் சூரிய ஒளி பளபளக்கும் அந்த குளத்தின் கரையில் இருந்த ஒரு சிறிய வீட்டில் டில்லி என்ற அறிவுள்ள அம்மா வாத்தும் பிப்பி என்ற துருதுருக்கான குட்டி வாத்தும் வசித்து வந்தனர். ஒரு நாள் காலை பசியோடு இருந்த பிப்பு உணவு மேஜையில் அமர்ந்து காலை உணவிற்காக துடித்துக் கொண்டிருந்தான். அம்மா வாத்து சூடான கஞ்சியை ஊட்ட வரும்போது பிப்பு அவசரமாக சாப்பிட முயன்றான். அப்போது அம்மா வாத்து, பொறுமை என் செல்லமே, அவசரப்படக்கூடாது. பெரிய ஆளாகவும் வலிமையாகவும் வளர முதலில் நமக்கு தேவை பொறுமைதான் என்று அன்போடு கூறி அவனுக்கு பொறுமையின் அவசியத்தை உணர்த்தினார். காலை உணவு முடிந்ததும் குளியல் நேரம் வந்தது. குளியலறை முழுவதும் சோப்பு நுரிகள் நிரம்பியிருக்க பிப்பு மகிழ்ச்சியாக தண்ணீரில் விளையாடினான். அம்மா அவன் முதுகில் வெதுவெதுப்பான நீரை ஊற்றும்போது பிப்பு ஆர்வமாக, அம்மா, நாம் ஏன் தினமும் குளிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அம்மா வாத்து புன்னகையோடு, பிப்பு, நம் உடலை சுத்தமாக வைத்துக் கொள்வதுதான் நம் மனதை தெளிவாக வைப்பதற்கான முதல் படி. நாம் சுத்தமாக ஜொலிக்கும்போதுதான் நம் உள்ளத்தில் இருக்கும் ஒளியும் பிரகாசமாக இருக்கும். அதுவே பிறரை நேசிப்பதற்கான வழி என்று அழகான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார். பிறகு இருவரும் தோட்டத்திற்கு சென்றார்கள். அங்கு வண்ணமயமான பூக்கள் பூத்திருந்தன. பிப்பு ஒரு சிறிய சிவப்பு பந்தை துரத்தி கொண்டு ஓடினான். திடீரென்று அங்கிருந்த வானுயர்ந்த மரங்களை பார்த்த பிப்பு வியப்போடு அம்மாவை பார்த்து, அம்மா, இந்த உலகம் எவ்வளவு பெரியது, நான் எப்போது இந்த மரங்களைப் போல பெரிதாவேன் என்று கவலையோடு கேட்டான். அதை கேட்ட அம்மா வாத்து கீழே குனிந்த பிப்பை தன் இறக்கைகளால் இறுக்கமாக அணித்துக் கொண்டார். பிப்பு, நன்றாக கேள், உருவத்தில் பெரிதாக இருப்பது முக்கியல்ல, நம் இதயத்தில் எவ்வளவு அன்பை வைத்திருக்கிறோம் என்பதில்தான் உண்மையான பெருமை இருக்கிறது. உன்னிடம் நிறைய அன்பு இருக்கிறது, அதனால் நீ இப்போதே பெரியவன்தான் என்று அவனுக்கு தன்னம்பிக்கை ஊட்டினார். மாலை நேரம் வந்தது. சூரியன் மறைந்து வானம் செஞ்சுரல் நிறத்தில் ஜொலித்தது. களைப்படைந்த பிப்பை அம்மா வாத்து மென்மையான நீல நிற படுக்கையில் படுக்க வைத்தார். தூங்குவதற்கு முன் அம்மா வாத்து அவனுக்கு ஒரு முத்தம் கொடுத்து வாழ்க்கையின் மிக முக்கியமான பாடத்தை சொன்னார். இதை எப்போதுமே நினைவில் கொள் என் செல்லமே, வலிமையான உடலால் இந்த குளத்தை மட்டும் தான் நீந்தி கடக்க முடியும். ஆனால் அன்பான மற்றும் அறிவான இதயம் இருந்தால் இந்த உலகத்தையே வெல்ல முடியும். எப்போதும் அன்பாகவும் மென்மையாகவும் இரு. அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே அம்மாவின் அரவணைப்பில் பிப்பு நிம்மதியாக தூங்கினான். உருவத்தை விட உள்ளத்தில் இருக்கும் அன்பே சிறந்தது என்பதை இந்த கதையின் சாராம்சம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் குட்டி கதைகள் பை அபி சேனல்.